இன்றைய வெளிச்சத்தின் அன்பு வாழ்த்துக்கள். என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி சுத்திகரியும். சங்கீதம் 52:2 சொல்லுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு முதியவர் ஒருவர் இருந்தார். எப்பொழுதும் வேதத்தை அதிகமாக வாசிக்கிற ஒரு பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. அவருடைய பேரன் ஒருவன் இதை பார்த்து கொண்டே இருந்தவன் ஒரு நாள் அவரிடத்தில் வந்தான். தாத்தா, இந்த ஒரு புத்தகத்தை நீ எத்தனை முறை தான் படிப்பாய்? ஒரு புத்தகம் தானே, ஒரு முறை படித்தால் போதாதா என்று ஒரு கேள்வியை அவரிடத்தில் கேட்டபோது தன் பேரனுக்கு அவர் இப்படி ஒரு பதிலை கொடுத்தார். தன் வீட்டில் இருந்த ஒரு அடுப்புக்கறி எடுக்கிற ஒரு அழுக்கு கூடையை எடுத்து வர சொன்னார். அவன் எடுத்துக்கொண்டு வந்தான். அதை எடுத்துக்கொண்டு போய் எதிரிலே இருக்கிற அந்த குளத்திலிருந்து தண்ணீரை கோரிக்கொண்டு வா என்று சொன்னார். அவன் இறங்கி போய் அந்த குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தான். வருகிற வழியிலேயே தண்ணீர் சிந்தி போயிற்று. மறுபடியும் போய் எடுத்துக்கொண்டு வா என்றார். மறுபடியும் எடுத்துக்கொண்டு வந்தான். மறுபடியும் தண்ணீர் சிந்து 4-5 முறை இப்படியே அவனை செய்ய சொன்னான். இறுதியாக அவன் கோவப்பட்டு, என்ன தாத்தா இத்தனை தடவை அலைய வைக்கிற அப்படின்னா. ஆனால் அப்போ தான் சொன்னார், இப்போ இந்த கூடையை பாரு அப்படின்னார். நீ எடுக்கும்போது இந்த கூடை எப்படி இருந்தது என்றார். அழுக்காய் கரிப்பிடித்திருந்தது என்றார். ஆனால் இப்பொழுது சுத்தமாயிருச்சு தாத்தா, இதற்காகத்தான் நான் செய்கிறேன். இதை படிக்கிறப்ப வீணான சிந்தைகள் எனக்கு எழும்புவதில்லை, என்னுடைய இருதயம் சுத்தமாகிறது என்று சொல்லி பதில் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைகள் நமது பாவ எண்ணங்களை நீக்கும், பரிசுத்தத்தில் நம்மை நடத்தும்.